செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த அந்த ஸ்ரீதேவி தாய் தந்தையர்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவிகள் எத்தனையோ முறை தின்னாம எங்களை தின்னு வச்சவங்க. யா அல்லாஹ் அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் இல்லாமல் ஆக்கி எங்களை வளர்த்தவங்க. யா அல்லாஹ் இன்றைக்கு நோயாளிகளாக இருக்கிறாங்க. யா அல்லாஹ் அவர்களுடைய பாடியில் இருக்கிற எல்லா நோய்களையும் உனது ரஹ்மத்தை கொண்டு இல்லாமல் ஆக்கி அவர்களுடைய ஆயுள சாலிஹான அமல் இபாதத்தோடு அதிகரிச்சு வைப்பாயாக. யா அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவி தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் மௌத்தாய் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்து பூங்கவாக ஆக்கி கொடுப்பாயாக. அவர்களுக்கு அந்த கபரில் வரக்கூடிய எல்லா விதமான அமளி துமளிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் திடீர்னு வரக்கூடிய மௌத்தை விட்டு பாதுகாக்கிறியா அல்லாஹ். கேவலமான மௌத்தை தந்துடாதே அல்லாஹ். சீரழிஞ்ச மௌத்தை தந்துடாதே அல்லாஹ். ஆகிரத்துக்கு தயாரில்லாத மௌத்தை தந்துடாதே அல்லாஹ். நாங்க செஞ்சிக்கிற பாவமொழிக்கு உறுதியான தௌபா செய்யாம எங்களை ரூஹ எங்களை தொண்ட குழி வரைக்கும் வரவிட்டாதே அல்லாஹ். அதுக்கு முன்னுக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டுல உன்னுடைய ஏற்பாட்டுல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் உள்ளத்துக்கு ஆறுதல் அளிப்பாயாக. அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அவர்கள் இழந்த உடைமைகள் எல்லாத்தையும் விட அதிகமாக அவர்களுக்கு நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ் இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான பரக்கத்திலையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அந்த மஹல்ல வாசலுக்கு ரஹ்மத் செய்வாயாக. இவர்களுக்கென்றே உள்ள ரஹ்மத் வானத்தில் இருந்த பூமியை கொண்டு வந்து கொடுப்பாயாக. பூமியில தூரத்தில் இருந்த கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாயாக. பூமிக்கு அடியில் இருந்த பூமிக்கு வெளியே கொண்டு வந்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எவ்வளவு பிரச்சனையான சூழ்நிலையிலும் இந்த பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கும் ரஹ்மத் செய்வாயாக. அவசரத்தில் உதவி செய்யக்கூடிய அந்த சீதேவிகளுக்கும் ரஹ்மத் செய்வாயாக. அவர்களது எல்லா விதமான கவலைகளையும் இல்லாமலாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டி தருவாயாக. அந்த பைத்துல் முகத்தஸுக்காக வேண்டி போராடக்கூடிய அத்துடைய ஷஹீதுகளையும் நீயே பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டுல இடிபாடுகளுக்கு மத்தியில வெள்ளத்தில மரணிச்ச அனைத்து குடும்பங்களுடைய உள்ளத்துக்கும் ஆறுதல் அளிப்பாயாக. யா அல்லாஹ் முன்னால் இருந்த சமுதாயங்களுக்கு வழங்கின நெருப்பு மலைகள் கல்லு மலைகள் பூமி புரட்டப்பட்டதை போன்ற தண்டனைகளை தந்து எங்களையும் சோதிச்சிடாதே. யா அல்லாஹ் நாங்க செய்த பாவத்தால வாய் பேச முடியாத மிருகங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ் இதுக்கு பின்னால நாங்க ஏன்ற அளவு நல்லவர்களாக மாறுறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்க செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சு விடுவாயாக. எங்களுடைய மௌத்தை சிறந்த மௌத்தாக ஆக்கி வைப்பாயாக. ருகூல சுஜூதுல குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களை ரூஹலை கைப்பற்றுவாயாக. உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய மதீனாவினுடைய சிறப்புகளை சொல்லி இருந்தாலும் அவர்கள் மரணித்தது தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில. யா அல்லாஹ் இதே போல எங்களது மௌத்தையும் மனைவியின் உடைய மடியில தந்து விடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.